என்னோட டார்லிங் குஷ்பு, என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி, சுந்தர் சார், எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் சார் சொன்ன மாதிரி ஜெமினி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ். ஏன்னா we are lacking production houses, to be very frank. உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இஸ் சம்திங் கிரேட். ஹாய் டிடி. ஹாய் ஹாய் சார், நீங்கள் பேசுங்க. அந்த சோஃபாக்கு வேறு ரீசன் இருக்கு, நீங்கள் வாடகை பேசுங்க. சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். ஜான்வரியில் வந்து இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் டு விஜய் ஆண்டனி. ஏன்னா ஒரு காமெடி நடந்தது. இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜய் ஆண்டனி வந்து உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க. ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும், அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும் போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாருறேன், இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க. விஷால் சார், இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேலே கூப்பிட்டுலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? Why don't we sit down and have a chat about this? Please வாங்க. எங்க வீட்ல நான் வந்து விஷால் பாடின பாட்டு மை டியர் லவ்வர் நான் பேன் பண்ண போறேன். ஏன்னா வண்டியில உட்கார்ந்து அந்த பாட்டு, போன் பார்த்தா அந்த பாட்டு, ஏங்க அதை பார்த்தா ஃபுல் வால்யூம்ல இவருடைய பாட்டு மை டியர் லவ்வர். லதா மங்கேஷ்கருக்கு அப்புறம் விஷாலுங்க. விஷால் மங்கேஷ்கர்னு நம்ம பேரை மாத்திரம். ஓகே, ஆக்சுவலா இவர் விஜய் கம்போஸ் பண்ணும்போது ஜாலியா இருக்கும். நாங்க 3 பேர் அவங்களோட பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப நாகரிகத்துக்காக வாங்க போக பேசிக்கிறாங்க, வா போ வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் போத். சரி சமயம் சூப்பரா விஜய் டியூன் போட்டானு இவரே என்ன சொல்லு, சார் சீக்கிரம் பிடிச்சிட்டு விட்டா வேற கேஸ் போயிடுவாப்ல, இந்த டியூன் நல்லா இருக்கு. ஆனா இவங்க உண்மையிலே கண்டிப்பா இவன் சொதப்புவான் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை கொடுத்தேன். இல்ல அந்த சொதப்புறது தான் வேணும் அந்த சாங். ஆனா அந்த அவங்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமா நீங்க கண்டிப்பா அதை இவ்வளவு அழகா பாடி கொடுத்தீங்க பாருங்க. அதுல வந்து நான் வந்து ராஜாவை கேட்பேன், இந்த ஆலாப்பனை பண்ணிடலாமா? ராஜா வந்து கேட்பாப்புல, பண்ணிடலாம். அதான் ஃபீலிங்ஸோட பாடிட்டீங்க அது. ஆமா, மனப்படமா வச்சிருக்க ஒரிஜினலா ஒரு சிங்கர் நினைச்சு அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க. அது நீங்க தான் இருக்கணும். சீரியஸ் ஆயிட்டாரு இப்போ. ஆமாமா, இனி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் விஷால் பாடுறது கன்ஃபார்ம் போகுவா அந்த மாதிரி. இல்ல உண்மையிலேயே சொல்றேன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் 100% அந்த சாங் வந்து definitely it will be a super hit. Not because I sang it, the way picturization பண்ணது எல்லாமே அந்த எனர்ஜி வந்து தெரியல எனக்கு 10 years பேக் எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னு.